அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நான் வேலை செய்யணும்னா இந்த பிரச்சனை தீர்க்காம நான் என்ன. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவர் மகன் ரயில்வே ஆதாரத்துக்கு எதுக்கோ போனாங்க, அங்க ஆபரகம் அவங்களாம் சேர்த்துட்டு என்ன அவங்க அப்பாவும் என்ன கிறிஸ்டின் சாமி சொல்றாங்கன்னு ஒரு பிரச்சனை. இவர் என்ன திருப்பாட்டை அப்ப உட்காந்து எடுத்துப்போம். இந்த மாதிரி தேவையில்லாம என்ன செய்யறாங்க, பிரச்சனை பண்றாங்க. நான் உனக்கு வேலை செய்யணும்னா இந்த பிரச்சனை என்னன்னு தீர்த்துனா நான் வேலை செய்ய மாட்டேன், நான் ஆர்டர் பண்ணி விட்டுரு. நீ வேண்டான்ட்ட உன் தம்பி பேச்சை கேட்டு நீ வேலையை செய்ய வேண்டானே இதெல்லாம் புடிங்கிட்டேன், புடிச்சுதான் வெளியே போன அனுப்புனா ஓகே. அதுலதான் அக்கா தான் நீங்க வெளியே போங்க வைங்கன்னு சொல்லி கடைசிலையும் போன மாதிரி வச்சாங்க. பிறகு கூப்பிட்டுட்டாங்க. கடைசியில உடனே தூத்துக்குடி போன அனுப்புனாங்க. அப்புறம் கூப்பிட்டுட்டாங்க. என்ன அப்படி இருக்கும்போது அப்ப அவன் ஞானம் உடனே எல்லா ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு இது பண்ணான், சாரணம் வச்சான். அப்ப நான் என்ன பேசினேங்கிறத நான் சொன்னேன் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி. நான் இதுதான் பேசினேன் சொல்லும்போது முத்து அவன் பேசினேன். இதுதான் லியோ வந்தா உள்ள யாரும் வரல, பாலச்சந்தர் வரல, எல்சன் வரல, டாக்டர் வரல, அந்த குரூப் வரல. அவங்க அங்க மியூசிக் ரூம் வந்துட்டு அவங்க இதை அப்படி சொல்றான்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்ன உடனே அப்ப நான் இதைத்தான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான், ஐயா வார்த்தையானவர் சொன்னா இவர் எப்படி வார்த்தையானவர் அப்படிங்கறத பட்டயமா இருக்குன்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு. அப்ப முத்து போய் என்ன சொன்னாப்ல, புரிந்து கொள்ளாதவங்கள்ட்ட அப்ப முத்து போய் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் சொல்றது சரிதான், செய்தியெல்லாம் அவர் கரெக்டா தான் சொல்றாரு, ஆனா அவர் குணம் தான் சரியில்லை அப்படின்னு. புரியுதா? அப்ப அதுக்குள்ள பிறகு அவங்க கூட பேசிட்டாங்க, அது சரிதான் இருக்காங்க, அது அப்படியே போச்சுன்னு. அதுக்கு பிறகு என்ன பேச விட போகும்போது நான் அந்த இங்க போயிருந்தேன், ஓசூர் சுற்றுலா போகும்போது ஒரு ஊர் போயிட்டு வரும்போது ஓசூர்ல யார் வீட்டுல பேசுறேன், சண்முக சுந்தர வீட்டுல பேசுறேன். அப்ப சண்முக சுந்தர வீட்டுல பேசும்போது வந்திருக்கலாம் நானும் சேர்ந்து அப்படியே ஒரு ரவுண்ட். அது கிருஷ்ணகிரியில அந்த முத்து வீடு மருமக வீட்டு தங்கிறதுல அப்ப ரவுண்ட் அடிச்சு வந்தோம். ஆனா ஓசூருக்கு நீங்க வந்தீங்களா எனக்கு ஞாபகம் என்ன, ஓசூர்ல நான் பேசும்போது ஜீவன் வந்து 3 வகையா இருக்கு. ஒண்ணு அந்த வனாந்தர ஜீவியத்துல 3 வகையா நிலையை காட்டுறாரு. அது இப்ப பரலோக ஜீவியத்துக்கு சமமா இருக்குன்னு ஐயாவும் சொல்லுவோம். முதலாவது நீங்க ஒரு மாதிரி ஜெபிக்கிறது, அது மூலமா கிடைக்கக்கூடிய அற்புதம். அதுதான் அந்த மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ள போட்டோடனே மரம் வந்து என்ன செஞ்சு தண்ணி மாறிச்சு மாறா. அது உங்களுடைய கசப்பான ஜீவியத்தை மாற்றக்கூடிய ஒரு சாதாரண லௌகீக வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு எளிய வழி. அது நான் இந்த எங்களுக்கு பிரேயர் பண்ண தெரிஞ்சுட்டு இப்ப எங்களுக்கு எது வந்தாலும் சரி நாங்க நைட்டு பூரா ஜெபம் பண்ணோம்னா காலில போயிடும் ஐயா தான் சொல்றாங்க. அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு குச்சை வெட்டி வச்சுக்கிட்டான். இனிமே எங்க வந்தாலும் எதை குச்சி இனிமேல் எந்த இடத்துல தண்ணி கசப்பாருந்தாலும் எங்களுக்கு தெரியுமில்ல, நாங்க குச்சை போட்டு தண்ணியை இதாக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். 2வது இடத்துக்கு போகும்போது அங்க தண்ணி இல்லை. அப்ப மோசே கற்பாரை அடிச்சுதான் தண்ணி வரைக்கு. அப்ப கற்பாரை அடிக்கிறதுங்கிறது வாக்குத்தத்தங்களை உரிமை கொண்டாடுறது. அதனாலதான் கிறிஸ்தவங்க நீர் இப்படி சொல்லி இருக்கிற அப்படி சொல்லி இருக்கிற மாற்றும் இப்படி உங்களுடைய வாக்குத்தத்தை இப்படி சொல்லி அவங்க பிரேயர் பண்றாங்க. நாம அந்த இடத்துல இன்னைக்கு இல்ல. அது காலம் வர முடியுது. 3வது இடத்துல தண்ணியும் இல்ல, கற்பாரை அடிக்கவும் முடியாது. சரியா? இந்த இடத்துல கற்பாரையோட பேசும். அவங்க மோசேக்கு அங்க என்ன இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய வல்லமையை வச்சோ அதான் ஐயா சொல்லுவாங்க, எங்க பார்த்தாலும் அவன் அந்த கோலை தூக்கிட்டு போயிட்டுவான். அது மேலதான் அவனுக்கு விசுவாசம் இருந்தது, கடவுள் மேல விசுவாசம் இல்ல. அப்ப எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே செஞ்சிருவான் அவன் அடிச்சா. அப்ப கோல் தான் இது பண்ணுதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப கூட பாருங்க கிறிஸ்டியானிட்டி ஏசுன்னு எதை சொல்லுது, அற்புதம் சொல்லுது. ஏசு போய் இவங்க எதுல காட்டுறாங்க, அந்த அற்புதம் தான் ஏசுன்னு அவங்க காட்டுறாங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி. அப்ப இந்த இடத்துல வரும்போது வார்த்தை விசுவாசிக்கிறதுங்கிறத தான் ஐயா கொண்டு வராங்க. உங்க கையில எதுவும் கிடையாது, கோலை வச்சு நீ அடிக்கவும் முடியாது, உரிமை கொண்டாடவும் முடியாது. ஐயா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் இந்த ஊழியத்துக்கு, என்ன எப்படி அனாதையா விட்டுருக்கேன், எப்படி அவன் போட்டிருக்கான் இவன் போட்டிருக்கான், நான் உண்மை நம்பித்தரேன் வந்தேன் சொல்லி நீ கேட்க முடியாது. என்ன இந்த இடத்துல விசுவாசத்துல இன்னாரா இருக்கிறேன்னு நீ சொல்லும் போது அந்த விசுவாசம் வேலை செய்தாது தன்னாலே. அது செஞ்சாலும் செய்யாட்டாலும் விசுவாசிக்கிறது மட்டும்தான் அவருடைய கடமையை ஒழிய நீ என்ன செய்யவே முடியாது. கண்டு விசுவாசிக்கிற எந்த இதையும் நீ கேட்கவோ இது பண்ணவோ முடியாது. அப்ப நடக்கும், அவ்வளவுதான். அப்ப உடனே அடிச்ச இது பண்ண உடனே அந்த இடத்துல தண்ணி என்ன செய்யுது, அதான் ஜீவனை கொடுக்குது, அதான் நிச்சயம். இப்ப இன்னைக்கு நாம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லி அதை பேசுறோன்னே உடனே எழுப்பி அது இப்ப நம்ம எங்க வந்து குறையும் பேசி முடியும். எப்படியா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு போதுமோ அதெல்லாம் ஏதோ ஒண்ணு வைங்களேன் பேசணும்னா இப்ப நான் எழுப்பி அப்ப ஆசிரியர் இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மள ஒவ்வொரு ஸ்டெப்ஸா கடந்து இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் இதுக்கு வந்து எடுக்கிறது வந்திருக்கோம். அங்க இருந்து இங்க வரும்போதே உடனே எல்லாம் என்னது அவர் ஆசிரியப்பு கூட பத்தி பேசினாரா, ஆசிரியப்பு கூட இவங்க எப்படி பேசணும், நாங்க மட்டும் தான் பேசணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி 2011 ஜூலைல டோட்டலாவே இவங்க என்ன செய்யக்கூடாது, எதுலையும் பேச விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் செய்தி பேச தெரியுமா, நீங்களும் ஏறி பேசுங்க. அப்பதான் அப்புறம் ஏறி ஸ்டேஜ்ல
கிறிஸ்டின் சாணத்தை யாருமே எடுக்க முடியாது. டால்டன் அப்பாவா? ஆமா, அதே மாதிரி சாத்திரா காலம் கிறிஸ்டின் சாணத்தை யாரும் எடுக்க முடியாது. அண்ணன் குடும்பம் அவங்க மட்டும்தான் செய்தி பேச முடியும். ஆசிரியர் மாதிரி வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஒரு பெரிய இதாகிட்டாங்க. அப்புறம் ராஜபாளையம் போன உடனே அப்ப அவரு சாத்திரா கிட்ட யாரு அவரு முருகனுக்கு அவருக்கு விதமான பழக்கம். அப்ப அவரு இருக்காரு அவருக்கு இருக்கா அவருக்கு நம்ம லைன் வேற அவர் லைன் வேற அது லைன் வேற. கூட அங்க போனோம், செய்தி நீங்க நல்லா சொல்றீங்க, கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணாரு. நீங்க வேலை பார்க்க வேண்டியதா, இப்படி இருக்க வேண்டியதா, அப்படி இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நீங்க இது பண்ணி நாங்க காப்பாற்றணும் வளரணும்னு அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தேன். நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பாட்டுல இங்க வந்தேன். கோயில்பட்டியிலே இருக்கீங்களா? கோயில்பட்டி அப்பவே வச்சேன் 2013 வந்து. அதுக்கு பிறகு நான் 15ல ஒரு இடம் வாங்கினேன். அங்க ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு அப்படியே இருக்கேன். பிரேயர் எதுவும் நடக்குறீங்களா? பிரேயர் நாங்க தானே, வேற யாரும் எங்களுக்கு கிடையாது. சொல்றேன். ஆமா, அது சனிக்கிழமையில இந்த மாதிரி பிப்ரவரி ஜூலை விட்டுங்களா எல்லாரும் சேர்ந்தது. அது போக அந்த இடத்துல ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன், பட்டுற மாதிரி. அது நிறைய மிஷினரி வாங்கி போட்டிருக்காரு அவரு மகன். அவர் மொத்தமா கான்ட்ரிபியூட் செய்வாரு நம்ம கூட. நான் ஏதாச்சும் மற்றபடி இந்த நாட்கள்ல நீ என்ன ஊழியர்னு செய்ய முடியும்? ஒண்ணுல எனக்கு இந்த பக்கம் வாய்ப்பு இருந்திருந்தால் நான் இந்த விசுவாசிகள் மத்தியில போற மாதிரியே புது ஆள்களையும் பாக்குறதுக்கான தளம் இருக்குல்ல. இப்ப ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஐயா பண்ண மாதிரி ஊழியம் நம்ம பண்ண முடியாது. ரெண்டாவது நான் இப்ப போய் பொது மேடைகள்ல என்னால பேச முடியலன்னு ஆசிரியர் சொல்றாரு. நான் பொது மேடைகள்ல போய் பேசலாம்னு நிறைய முயற்சி பண்ணல. ஏன்னு கேட்டா நம்ம அவன் என்ன சொல்றான், லகரி கிருஷ்ணா ஆசிரமம் இந்த மாதிரிலாம் பேரை இல்லாம பேசுறான். நம்ம ஏறி வந்து இதை விட்டுட்டு அவன் பாடியில் நம்ம பேசணும். இன்னொரு ஆள் சொல்றாரு, நீங்க மகரிஷியுடைய இதுகளெல்லாம் படிச்சுக்கிட்டு அதை பத்தி பேசினா எங்களுக்குள்ள நீங்க அப்படியே வரலாம். அப்படி வந்து நாளடைவுல எங்ககிட்ட தீட்சையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்குள்ளதான் முடிஞ்சு போயிடுச்சு. பிறகு நான் அவனுக்கு இது மாதிரி கம்பன் கலந்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் நீ ராமாயணத்தை படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பேச, அதுக்கப்புறம் உங்க ராஜரிக்கு இதுக்கெல்லாம் நடக்குமா? உலகங்கிறது வித்தியாசமானது. உலகத்துக்காக நான் சொல்லல, ஒரு தளம். அதாவது கிறிஸ்துவ உலகம் ஐயாவை புறக்கணிச்ச பிறகு ஐயாவே கூட முதல்ல நடத்தின மாதிரி மீட்டிங்களை நடத்த முடியல. புரியுதா? மனவாட்டிக்கான செய்தின்னு வரும்போது வெளியே போய் ஐயாவால் அதை சொல்லவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஆசிரியர் அந்த செய்தின்னு வரும்போது நம்ம விசுவாசிகள் மத்தியில கூட்டம் போட்டு ஆசிரியத்துல கூட்டம் போட்டு தான் பேச முடிஞ்சதே இல்லையே. ஒன் காட் ஒன் நேஷன் நம்ம போறதா இருந்தா கூட இந்த அமைப்பின் அடிப்படையில போனா மட்டும் தான் போக முடியும் இல்லையே. இன்னைக்கு நான் கூட போலாம். மனுஜோதி ஆசிரமத்தினுடைய நான் ரெப்ரசன்டேட்டிவ் போய் நான் எந்த காலேஜுக்குள்ளேயும் நுழைஞ்சிட முடியும், எந்த இதுக்குள்ளேயும் நுழைய முடியும், பேச முடியும். அவங்க ஒருவேளை அப்படியா மனுஜோதி ஆசிரமம்னா அவங்க உடனே அது எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, அவரு நாங்க வெளியே போயிட்டாருன்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான். நம்ம மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு. எங்க பேரை சொல்லி சரி இவங்க போறாங்கன்னு அவங்களும் நடவடிக்கை எடுக்க முடியும். பொய்யான தகவலை சொல்லி எங்களுக்குள்ள வந்தாங்க, எங்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது அந்த ஆப்போசிட் சைட்ல. ஆனா நாங்க செஞ்சோம், நிறைய நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு அங்கங்க கொடுக்குற மாதிரிலாம் செஞ்சு பார்ப்போம். ஆனா அது வந்து நீங்க எங்க காட்டுவீங்க, கையை எங்க காட்டுவீங்க? அந்த பிரச்சனை இருக்குல்ல. எங்கிட்ட வாங்கன்னு சொல்லுவோமா இல்ல ஆசிரமத்துல சொல்லுவோமா? அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்ப ஆசிரமம் கையை காட்டும் போது போற ஆளுகிட்ட இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி அவங்கள எங்கிட்ட வந்து போயிட்டாங்க அப்படி, அதாவது வந்திருக்காங்களேன்னு என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை எங்க இருந்து வந்தானே ஐயாவை நம்பி வந்திருக்காங்க அந்த செய்தியை சொல்றதை விட்டுவிட்டு இவங்க அவங்களா அவங்க எங்கிட்ட இருந்து என்ன செஞ்சவங்க போயிட்டாங்க. ஒரு ஆளு இந்த நார்வல் எல்லாம் ஒரு ஆளு இந்த நோட்டீஸை பார்த்து வந்தா சீவன் தாமஸ் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களா, அது அந்த ஆளுகள் வேற, அவங்க எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட போயிருக்கு. அவங்க நேரா பைக் எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. அது பக்கத்துல அந்த பக்கத்துல அந்த வீட்டுக்கெல்லாம் போனோம். 4 வருஷம் உடனே பைக் எடுத்துட்டு வந்தான் ஆசிரமத்துக்கு. அப்படி யாரையாவது சொல்லி நம்ம இது பண்ணா இவங்களுடைய இது எப்படி இருக்குது, அவங்க எங்கிட்ட இருந்து போனோம். அது ரெண்டாவது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்களே போனாலே பார்க்க முடியல யாருங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்னா மற்றவங்க அண்ணன் இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது. அண்ணன் இருக்கும்போது சொல்ல பொதுவா யாராவது வந்தா சேர்ந்து கூப்பிடுவாங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, அதுக்குள்ள ஒரு இது இருக்கும். எப்படி இப்ப அது எல்லாமே மாறிடுச்சு. அப்படிங்கும்போது ரெண்டாவது ஊழியம்னு சொல்றது நான் சொல்ற செய்தியை நான் சொல்லிட்டு முடியாது, பப்ளிக்கு கொண்டு போக முடியாது. ஒன் காட் ஒன் நேஷன் செய்தியை கொண்டு போகணும்னு சொன்னா எனக்கு ஒரு தடம் இல்லாம நான் கொண்டு போகணும். இப்ப அதுக்காக நான் சோம்பேறியா உட்கார்ந்து இருக்க முடியாது. எனக்கு கடவுளை நம்பி வந்தேன், எனக்கு சாப்பாடு இல்லை, எப்படி ஏன்னா ஆசிரமத்தை நம்பி போனோம், இப்ப நாங்க பரிதாபமா இருக்கோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. எப்படி என்ன சொல்றீங்க? அதான் ஐயாவுடைய பேரை. ஆமா, இப்ப ஊழியம்னு சொல்றது என்ன நீங்களே சொல்லுங்களேன். அன்னைக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அதை சுத்தி இருந்தாங்க, ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்குன்னு கடவுளை பத்தி சொல்றதுக்கும் அவங்களுக்கான பரிகாரத்தை இது பண்றதுக்கும் ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்களுக்கான காணிக்கைகள் இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. அதுதான் ஊழியம். இவங்க சொல்ற மாதிரி ஊழியம்னா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் மானத்துல இருந்து மீனை போடுவாரு சோற போடுவாரு உட்கார்ந்துக்கிறது. இது கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகம் அதான் சொல்லிட்டு எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை.
ஆனா அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடோ எதுவுமே கிடையாது. நமக்கு அப்படி இல்லையே. கிறிஸ்தவ வீட்டுக்கு போகாத, அவன் வீட்டுல போய் தண்ணி குடிக்காத, அவன் வீட்டுல சாப்பிடாத, எல்லாம் 1008 கண்டிஷன் முடிச்சிருக்காரு. நம்ம வெளியில வந்த ஒரு படி எங்கேயும் போலாம், அது ஒரு அப்படி சொல்ல முடியாதுண்ணே. ஐயா வெளியில வந்துட்டோம், ஐயாவை பத்தி யாருக்கும் சொல்லலாம், கிறிஸ்தவனுக்கு தான் அது சொல்லலாம் வேற. ஆனா அவங்க வீட்டுல தண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, சபைக்காரங்கிட்ட போனா அவன் ஆளா அங்கீகரிச்சா தானே நம்மள இது பண்ணலாம். அங்கதானே பிரச்சனை. செய்தி சொல்றதுங்கிறது தனியாளு நீங்க சொல்றது. தனியாள்கிட்ட போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. ஆனா அவர் சபைகள் அமைப்புல தானே இன்னைக்கு எல்லா மதங்கள்லயும் இருக்கு. இந்துக்கள்லயும் எடுத்துக்கிட்டா கூடனே விவேகானந்தர் பொறுப்பு, வாழ்வு பொறுப்புன்னு இருக்காங்க. தனி மனிதனை பாக்குறது இன்னைக்கு அதிசயமா இருக்கு. தனி மனிதர்களே கிடையாது இன்னைக்கு. ஒரு காலத்துல அப்படி கிடையாது. அவன் ஊர்ல உள்ள சாமியை கும்பிட்டு அவன் மாட்டுல இருந்தான். இன்னைக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு இயக்கத்துல ஏதாவது ஒரு அமைப்புல ஆகணுங்கிற சூழ்நிலையில அது வேற. அப்பனாதான் அவங்களுக்கு ஐயா சொல்றாங்களா, கல்லறைக்கு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கும் மற்றதுக்கும்